friends, welcome back to my channel. உங்கள் சனானிக்கு நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் அரைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோன்னு பாருங்கள். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க, இல்லை நல்லெண்ணெய் கடலை எதுவாக இருந்தாலும் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். கொஞ்சமாகவே போடுங்க கடுகு உளுந்த பருப்பு. போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சீரகம் போட்டுக்கலாம். சீரகமும் பொரிஞ்சுக்கிட்டும். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. 2 பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு நல்ல கீராமல் தான் சேர்த்துருக்கேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நான் தவறாமல் நம்ம வீடியோஸை பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி அளவு சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிக்கட்டும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் நம்ம ஃபுட்டு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா அரைக்கட்டி கீரை நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ண கீரை எடுத்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அரைக்கீரை தான் வாஷ் பண்ணியிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் கீரை எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். நம்ம டெய்லி ஒரு கீரை எந்த வகை கீரையாக சாப்பிட்றது ஒரு பாட்டில் சிரப் குடிக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி எடுத்துக்க முடியலனா கூட வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்க பாருங்கள். கீரை ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நம்ம வதக்க கீரை என்ன ஆகும் அப்படின்னா சுருண்டு வந்துடும். கீரை எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கலர் மாறிடும். அந்த பச்சைத்தன்மை அப்படியே மாறி பிளாக்காக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு கீரை ஒரு கீரை சுண்டி அப்படின்னு தேவையான அளவு இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இதில் தேவைப்படுறவங்க பாசிப்பருப்பு கூட வேக வச்சு இதில் சேர்த்து இதிலே கிண்டி விட்டுக்கலாம். நான் பாசிப்பருப்பு எதுவுமே சேர்க்கலை. நான் வெறுமாக தான் நான் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா சுருள கிண்டிக்கோங்க. மூடி மட்டும் போட்டு வேக வைக்காதீங்க. கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஜாரில் தேங்காய் அரைச்ச தண்ணியே நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த தண்ணியே போதுமானது. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கோங்க. மூடி போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரியே சுருள கிண்டி எடுத்திங்கன்னா கீரை ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூ சேர்க்க போகிறோம். தேங்காய் பூவில் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். தேங்காய் பூ மட்டும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக 2 சில் தேங்காய் மட்டும் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த தேங்காய் பூவை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பூ சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா அரைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடும். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புளிக்குழம்புக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த சாதத்துலேயும் போட்டு அப்படியே பரட்டியும் சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.